விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? நன்மை உண்மையிலே உண்டா? நன்மை உண்மையிலே உண்டா அப்படின்னு 12 ராசியில கேட்கறதுல ஃபர்ஸ்ட் இடமா இருக்கிறது நீங்க தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமாக வந்தது உங்க மேல உள்ள குத்தம் கிடையாதுங்க. இந்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கர்மா உங்களுக்கு மட்டும் அதிகமா ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிறைய போராட்டங்கள் சந்திக்கீங்க. அப்ப இந்த 2026ல போராட்டம் இல்லாத வாழ்க்கையிலே நம்ம மேச ராசிக்கு சொன்ன மாதிரிதான் நம்ம விருச்சக ராசிக்கும் சொல்ல போறோம். நான் 2 ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். அப்ப இந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை, மனதளவில் அதிகமான தன்னம்பிக்கை, மனதளவில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம் இந்த 2026ல கோச்சார கிரகங்கள் உங்களை இயக்கப் போகிறது என்பது உண்மை. இந்த 2026ல உங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, கூட இருக்கிறவங்களாலதான் வருது. உங்க கூட உள்ளவங்க தான் உங்களை ஈஸியா என்ன பண்றாங்கன்னா கேட்ச் பண்றாங்க. சந்திரன் உங்களுக்கு அங்க விருச்சிக ராசியில் நீச்சம் அடைகிறாரு. செவ்வாய் அங்க என்ன பண்றாரு, ஓரளவுக்கு ஒரு வலிமையை கொடுக்காரு. அப்ப உங்களை ஈஸியா எப்படிலாம் பேசலாம் கவுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்றாங்க, உங்களை லாக் பண்றாங்க. உங்க கூட இருக்கவங்க உங்களை உணர்ச்சிப்பட வச்சு உங்களை தேவையில்லாம டிப்ரெஷனை உண்டு பண்ணிட்டு அதுல குளிர்காயிறவங்க தான் அதிகமான அன்பர்கள் கூட உள்ளவங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நீங்க கோபக்காரங்க, நீங்க எப்ப பார்த்துமே யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எதையாவது ஒண்ணு நீங்க சொல்லி நீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு தான் உங்க கூட இருக்கவங்க உங்களை சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க மேல ரொம்ப கேர் பண்றீங்க, அவங்க அன்பு உண்மையிலே கிடைக்கும் நீங்க நம்பி ஏமாந்தீங்கிறத புரிஞ்சுக்கிறாம அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு எங்க கோபம் வரும்னா, பொதுவாகவே உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்களே அப்படிங்கிற வழியில தான் கோபம் வரும். அதுலதான் நீங்க உணர்ச்சிப்படுவீங்க. அதை கூட புரிஞ்சுக்கிறாத சில சூழ்ச்சியாளர்கள், சுயநலவாதிகள் தான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்தினாங்க. உறவுகள்ல நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க. தடுமாற்றம் என்ற சூழ்நிலை இப்ப இருந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் கால வைக்கவா அந்த பக்கம் கால வைக்கவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கு. இது சரியா இருக்கும்னு நினைச்சு முடிவெடுத்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தவறா போயிடுச்சு. இப்ப இத சரின்னு சொல்லி முடிவெடுக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துல இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. 2026 குழப்பங்களுக்கும் விடிவு காலம் என்று சொல்லலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, தன்னுடைய சந்தோஷத்தில் நிறைய பிரச்சனை. சந்தோஷம்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்க மனதளவிலும் பொருளாதார விஷயங்களிலும் தொழிலிலும் நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்க. தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது உறுதியா குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரையும், ஜனவரி முதல் ஜூன் மாசம் வரையும் நம்ம விருச்சிக ராசி அன்பர்களாகிய நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளலாம். இடமுற்று இடமாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அந்த இடமுற்று இடமாறுவது மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. குடும்ப உறவுகள் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். சந்தோஷம் என்பது கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாகக்கூடிய தன்மை உண்டு. அதாவது இருக்கிற இடத்த விட்டு வேற ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு அல்லது இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடு போய் வேற வீடு மாறி இடமுற்று இடம் மாறுவது மூலமாக சந்தோஷங்கள் நிலைச்சு இருக்கும் என்பது உண்மை. ஒரே வேலையில இருந்துகிட்டு வேலையில நிறைய சிக்கல்களை நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ற
நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் உண்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே விருச்சிகராசி நண்பர்களுடைய குழந்தைகள் நிறைய அழுத்தத்தை கொடுக்காங்க. குழந்தைகளுக்காக தான் நீங்க வாழ்றீங்கிறத கூட புரிஞ்சுக்கிறாம உங்க குழந்தைகள் கொடுக்குற அழுத்தம் அளவு கடந்த அழுத்தம். இந்த அழுத்தத்திலிருந்து எப்பப்பா வெளியே வருவேன்? என் குழந்தைகள் என் மேல எப்ப உண்மையான பாசம் காட்டும்? நான் குழந்தைகளுக்காண்டிதான் இருக்கேங்கிறத அது எப்ப புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கீங்க பாத்தீங்களா? அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல கிரகங்கள் கொடுக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்த அத்தனை விதமான முயற்சிகளையும் முடிச்சு வைப்பீங்க. உங்களுடைய இளைய சகோதரன், சகோதரி, மூத்த சகோதரன், சகோதரி, அவங்க லைஃப்ல உள்ள பிரச்சனைகள், அவங்களுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உறுதியாக சரியாகிவிடும். அவங்க லைஃப் ஒரு நிதானமான சூழ்நிலையை உருவாக்கும். இல்ல அவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் நிறைய பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்காங்கன்னா அவங்க இனிமே உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல உதவியா இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அழுத்தம் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகராசி அன்பர்களுடைய காதல் அது நிறைய பிரச்சனை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ், செகண்ட் லவ், ஒஸ்ட் லவ், எந்த லவ்வா இருந்தாலும் விருச்சிகராசிக்கு நேர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் ஃபர்ஸ்ட் ஒரு அன்பை எதிர்பார்த்து வச்ச அத்தனை விஷயங்களிலும் ரொம்ப இனிப்பாகவும் பிறகு கசப்பாகவும் தான் இருந்திருக்கு. அப்ப இந்த காதல்ல சிக்கி தவிக்கின்ற விருச்சிகராசி அன்பர்கள் ஜூன் மாசத்துக்கு மேல மகிழ்ச்சியை சந்திப்பீங்க. ஜூன் மாசம் வரை நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா உங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்கறதையும் உங்ககிட்ட ரொம்ப பன்மையா மென்மையா பேசியிருப்பாங்க. நீங்க அன்பை கொடுத்த பிறகுதான் அவங்களுடைய சுய ரூபத்தை புரிஞ்சுக்கிறீங்க. அடா பாவிகளா, நீ தேடி தேடி என்னை லவ் பண்ணிய, தேடி தேடி என் அன்புக்காண்டி காத்திருந்திய, நான் இப்ப உன்கிட்ட அன்பை கொடுத்துட்டு நான் அதை திரும்பி எதிர்பார்க்கும் போது நான் நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஜூன் மாசம் 2026 அப்புறம் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு, நல்ல ஏற்றம் உண்டு. புதிய காதல் வருவதாக இருந்தாலும் தயவு செய்து ஜூன் மாசம் வரையும் ஏத்துக்கிறாரு. நான் லவ்வே பண்ணலைங்க, நான் யாரு மேலேயும் பாசமே வைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு கூட ஜூன் மாசம் வரையும் கவனமா இருக்கணும். ஓகேவா? ஜூன் மாசத்துக்கு மேலதான் காதல்ல வெற்றி உண்டு, காதல்ல மகிழ்ச்சி உண்டு. ஐந்தண்டி காதல் என்பது தொல்லை. ஓகே, கவனமா இருங்க. அதே போல விருச்சிகராசி என்பவர்கள்ல சொந்த தொழில் செய்கின்ற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு தொழில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்றேன், இன்னொரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. பார்ட்னர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை சுமூகமாக தீர்வு நீங்க உங்க தொழிலை கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியம் உண்டாகும். பார்ட்னர்ஷிப் மட்டும் பண்றீங்கன்னா, புதுசாக பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழில் தொடங்க நினைக்க தயவு செய்து தொழில் தொடங்க வேண்டாம். உங்க பேர்ல சுயமாக தொழில் தொடங்க வெற்றி பெற முடியும். காவல்துறை, இராணுவ டிபார்ட்மெண்ட், சீருடை அணிந்து வேலை பார்க்கின்ற விருச்சிகராசி என்பவர்கள் அனைவருக்குமே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம், மனதில் உள்ள அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியங்கள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் உண்டு. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வாழக்கூடிய தன்மை உறுதியாக ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா திருமண பாக்கியம் ஜூன் மாசத்துக்கு மேல கோச்சார கிரகங்கள் ரீதியாக நடக்க போகுது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2026 நம்ம விருச்சிகராசி என்பவர்கள் புதியதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் தவிர்க்க வேண்டும். ஸோ இதை நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த 2026 மகிழ்ச்சியான விஷயங்களை, சிறப்பான விஷயங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்க ஊர்ல உள்ள காவல் தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் பின்பற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சாஸ்தா வழிபாடு பின்பற்றுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும்
போராட்டம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி.